நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணுவார்களானால், பார்த்தீங்களா எப்படி சொல்லியிருக்கிறாரு? காலாட்களோடு ஓடும்போதே அவன் சோர்ந்து போயிடான், ஐயோ என்னால் முடியலங்கன்ட்டு. ஆனால் தேவன் நம்மளை எதுக்காக அழைச்சுன்னா, குதிரை வீரர்களோடு ஓட வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அந்த குதிரை வீரர்களோடு ஓடுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஓடணும்னு என்ன பண்ண, ஓடக்கூடிய என்ன பண்ணதுமா, ஓடினே இருப்பான் ஓடி 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 தன்னை தயார்படுத்தி. ஓடவே இல்லை, என்னால் முடியல. நீ எந்த காரியத்தை செய்யணுமோ அதை திரும்ப திரும்ப செஞ்சுப்பார். நல்லா படிக்கணுமா, பட்டினியே இருந்துப்பார், படிக்க முடியும். ஓடினே இருந்துப்பார், ஓட முடியும். நல்லா சமையல் செய்யணுமா, செஞ்சுனே இருந்துப்பார், நல்லா சமைக்க முடியும். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் தொடர்ந்து செய்தால் மாத்திரமே இதை செய்ய முடியும். உன் வாழ்க்கையில் ஒரு இழைப்பு வரும்போது சோர்ந்து போயிட்டு உட்காந்துக்காத. நீ காலாட்களோடு ஓடுவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, உன்னை ரட்சிக்கவில்லை. நீ குதிரை வீரர்களோடு ஓடுவதற்காக கர்த்தர் உன்னை